என்ன சாமி? இதோ இங்கே மண்டபத்துக்கு வந்தோம். இது என்ன சாப்பாடா? நான் அந்த வீட்டுக்காரி அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன். அவன் ஒரு 10-20 பேத்துக்கு எழுதிக்கிறேன். சாப்பாடா? இலவச சாப்பாடு. ஓ, இப்போ இலவசமாக கொண்டு போய் கொடுக்கணுமா? இலவசமாக கொடுக்கணுமா? கொடுக்குறாங்க, கொண்டாந்தா சொல்லி வச்சிருவாங்க. அவள் வீடு அவளுது, ஜெயலட்சுமி இது. காரில் கொண்டாந்து வச்சிருவாங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த பேர் உள்ளவங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஓ, அது பேர் வேறு எழுதியிருக்கணும். சரி சரி. இப்போ யாரா இருக்கு? இது ஒரு 5 பேர்த்துக்கு, இது 3 பேர்த்துக்கு. ஓ, அது ஒவ்வொன்றும் இருக்குது. சரி சரி, சூப்பர் சூப்பர், நல்லா. அப்புறம் இதுதான் வந்து கொடுக்கணும். போய் கொடுத்துட்டு போகணுமா? சரி. வேலைக்கு போயிட்டா ஏன் சோத்த அவங்க சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆடு மாடு வச்சுக்கிறாங்க. எனக்கு எதுவும் இல்லை, காலு கையோடு இருக்கிறோம். அதை எடுத்துக்கொண்டு கொடுக்குறது. பரவாயில்ல பரவாயில்ல, அந்த உதவி நல்ல உதவி. பரவாயில்ல, அதையாவது செய்யணுமில்ல நம்ம. சரி 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 சரி. நம்ம பாப்பாளுங்களா அங்கே போகிறவங்க எங்கள் 1 மணி பஸ்ஸில் இறங்கினீங்களா? மினி பஸ்ஸா? இப்போ பஸ்ஸுக்கு போகிறோம். பஸ்ஸுக்கு போகிறீங்களா? எங்கே போகணும் பஸ்ஸுக்கு? இங்கே 2 மணிக்கு பஸ்ஸு. அதுக்கு தான் போகிறோம். இங்கே எங்கே இருக்கிறீங்க? இங்கே வந்தோம் அந்த மண்டபத்துக்கு. இங்கே ஒரு மண்டபம் இருக்குல்ல. அப்படியா? அது பிறந்த நாள் கொண்டாடுச்சு அந்த பாப்பா. இது அவத்துக்குள்ள கோயிலுக்கிட்ட எங்கள் பிள்ளைங்கெல்லாம் அங்கே தான் இருக்குது, பெரியஞ்சி கோயிலுக்கிட்ட. அப்படியா? நாங்கள் பார்க்கல அதை. சரி சரி சரி, அது முடிச்சுட்டா அப்புறம் இப்போ பஸ்ஸுக்கு போகலான்ட்டு. சரி, 2 மணி பஸ்ஸுக்கு வருமாப்பா? வருமா? 2 மணி பஸ்ஸு வரும். சரி, போய் சாப்பிடுங்க. என்ன சாப்பாடா தெரியல, ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு. ஓ, 5-6 நாளைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கலர். எலுமிச்சம், காய், தக்காளி, அப்படி. யார் இதை கொண்டாந்து வைக்கிறாங்க? கவர்மெண்ட்டா? கவர்மெண்ட்டா கொடுக்குது இந்த சாப்பாடு? கொடுக்குறதாரு? இது யாரோ ஒரு பணக்காரன் கொடுக்குறான். கெவிரம்பேட்டுக்கு வரி கட்ட சொன்னாங்களாம். நான் வரி கட்டல, சனத்துங்களுக்கு சாப்பாடு போடுறேன். சூப்பர் ஐடியா அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் இல்லை. கொண்டமநாயரு கொல்லப்பட்டிக்கெல்லாம் இல்லை, இந்த பஞ்சாயத்து ஆக்குது இல்லை, அந்த ஊருக்கு மட்டும் தராங்க. சரி சரி சரி. அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்கள இந்த ஆளுக்கு தட்டு கடுத்து கிடிச்சான். ஓ, சூப்பர். இப்போ கொல்லப்பட்டியெல்லாம் இந்த கொண்டக்கம்பட்டிலாம் ரோனு வாங்குறாங்கல்ல, வீட்டு ரோனுக்கு இதெல்லாம், அதுக்கெல்லாம் இல்லை. இந்த பஞ்சாயத்தான் இருக்குது. தமிழ்நாடு எங்கே இருக்குது அங்கே பூரா. சூப்பர். ஆமாம். எடப்பாடி என்னண்ட என் மருமகளோட அப்பம் மூடு அங்கே, அதை கேட்பேன்னா ஆமாம் ஆமாம் தர்றாங்க. எருக்காட்டில் சாப்பாடு போடாத 5 கிலோ அரிச்சா மாதம் ஒவ்வொருத்தருக்கும். அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்குது. ஓ, சரி சரி. 2 பொண்டாட்டி. அருமை. அவங்க அப்பா அம்மா வாங்குவாங்களாம். நல்ல ஐடியா. இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தப்பே இல்லை. முன்ன ஏன் கெவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு வரி கட்டினா என்ன வருது? ஒன்றும் இல்லை. ஜனங்க சேர்த்த பேசி சிரிச்சு ஒரு களை திங்குதுமா. அது சரி. நான் வந்து எல்லாத்துக்கும் 5 குடும்பத்துக்கு, நான் என் குடும்பம் தான், ஊராருக்கு தெரில, பேர பிள்ளைலாம் ஆம்பளைங்க பொட்டை பிள்ளைங்க கொண்டு கொடுப்பேன். சரி ஓடா. ஆண்ட முன்னேதான் நல்லா இருந்து உதவிமா. சரி, சூப்பர் சூப்பர். சரி, சரி சரி. சரி.